என்னங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுலயும் கார்த்திகை, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, சாமி கும்பிடணும். விடிச்சதுல இருந்து இப்படி வேலை செய்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பசி எடுக்கலையா? உலகத்துல உள்ள சகல ஜீவராசிகளையும் பிரம்மா படைக்கிறாரு. அத பார், நான் அவரையே படைச்சு வச்சிருக்கேன். எப்படி? ஆமா அண்ணி, அவர் படைச்ச மனுஷனுக்காவது சோறு இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு எவ்வளவோ வேதனை. ஆனா அண்ணனுடைய படைப்பு அப்படி இல்ல, என்னைக்கு சிரஞ்சீவிதான். நாய்க்குட்டி கூட சோறு போட்டா சாப்பிட மாட்டேங்குது, பால் வச்சா குடிக்க மாட்டேங்குது, பசியே கிடையாது. பாத்தியாடி, ஜெயா எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுது. பின்ன என் மகன் வேற எப்படி பேசுவா? ஆமா, ஏன் இப்படி ஒரே சிலைக்கு 2-3 நாளா பொழுது போக்கிட்டு இருக்கீங்க? நம்ம மாணிக்க செட்டியாரு பூஜைக்கு லட்சுமி சிலை வேணும், நல்லபடியா செஞ்சு கொடுன்னு சொன்னாரு. அதுதான் மெனக்கட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமோ உங்க கைராசி, நீங்க செஞ்சு கொடுக்கற சிலைய பூஜையில வச்சு அவங்கவுங்க நல்லா தான் இருக்காங்க. நமக்கு தான் இன்னும் நல்ல காலமே பிறக்கல. அதுதான் இயற்கை. வாத்தியார் மகன் படிக்கிறது இல்ல, வைத்தியர் மகன் நோயாளி. ஏன் நம்ம வீட்டதான் எடுத்துக்க. உன் குழந்தை காளிமுத்து வேளா வேலைக்கு சோத்தத்தின் விட்டு ஊட சுத்தறான். அண்ணே, எல்லாம் அண்ணி கொடுக்கற செல்லம் தான், கண்டிச்சா தானே. நான் என்னடி செய்யறது? கண்டிக்க மனசு வந்தா தானே. தாய் இல்லாத அந்த பிள்ளையையும் கை குழந்தையா இருந்த உன்னையும் வளர்க்கிற பொறுப்போட இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அதுக்கு இன்னைக்கு புத்தி வரும், நாளைக்கு புத்தி வரும்னு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஒன்னும் நடக்கலையே. என் உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் நானும் உழைச்சு போடுறேன், அவனும் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கும் பொறுப்பு வந்துதானே ஆகணும். அண்ணே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சின்ன அண்ணனை அந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போன்னு நீங்க கட்டாயப்படுத்தினா சொந்த தம்பியா இருந்தா இப்படி எல்லாம் செய்வாரா? என்ன இருந்தாலும் மாற்றாண்டா இப்படிதானேன்னு ஊருக்காரங்க 4 விதமா சொல்லுவாங்கன்னு தானே நீங்க பயப்படுறீங்க. அதுவேதாம்மா, அவனும் முரட்டு பையன், ஏதாவது நினைச்சுக்குவான். ஏன்பா இப்படி அலங்கோலமா ஓடியாரு? எவனாவது அடிச்சுட்டானா? என்ன புலி அடிச்சிருச்சப்பா. புலி அடிச்சிருக்கான்? அந்த பாலா போன புலி ஒரே பாத்தலா பாஞ்சி என் முகத்தை கிழிச்சிருச்சு. ஐயோ, நாட்டுக்குள்ளையா புலி வந்துருச்சு? அட நீ ஒரு பக்கம், காட்டு புலியா நாட்டுக்குள்ள வருது? எல்லாம் வீட்டு புலி மோட முட்டுதான். ஐயோ, என்னங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே. இவன் ஒரு விவசாய கட்டவோ. மாரியம்மன் திருவிழாவுல உன் குழந்தை புலி வேஷம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். அப்படி சத்தம் கேட்கல? இனி என்னென்ன நடக்க போகுதோ. இனிமேல் ஆட்ட ஜோரா இருக்கு போகுது. ஆமா ஆமா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம்.
என்னடா வீட்டுக்கு அண்ணி அண்ணி வேண்டாம் நீ வேண்டாம் நீ அப்படியே எடுத்துட்டு போத நான் புரிய நீ ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு அண்ணி அண்ணி அவன் ஒருத்திக்குதான் அவன் பயப்படுறான். யாரு இவன் கூட்டிக்கிட்டு போடி உள்ள பிள்ளைங்க பயப்படுது. ஏன் உங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுங்களா? அது அவ்வளவு பச்சையா வேற சொல்லணுமா? கொண்டு போய் தலையில தண்ணிய ஊத்தி வேஷத்தை கலை, இல்லைன்னா கட்டுத்துறையில இருக்கிற ஆட்ட மாட்டை கழிச்சு தின்னுட போறான். புலி வேஷம் போடுறான் புலி வேஷம். அப்பா கிட்டு போவ அப்படி எல்லாம் திட்டாத, அனுமாரே உன்னை கோச்சுக்கோ. ஆமா ஆமா தலைவெட்டியாம் பாரு, ஹனுமாரோட பரம பக்தர் இல்ல அவரு. ஆஞ்சநேய வீரா ஹனுமந்த சூரா வாயு குமாரா வானர வீரா ஹே ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஓ ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஓ ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா. அப்பா குருநாதா, நானும் கடைசி வரைக்கும் ஒன்ன மாதிரியே பிரம்மச்சாரியா இருந்து ஹனுமார்னு பேர் எடுக்கணும். அதுக்கு வேண்டிய உறுதி எனக்கு கொடு. ஜெய் ஹனுமான். ஹனுமான் கி பஜன் கர்கே ஜாலானா ஜானானா. ஐயா பக்தரே, அனுமார் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? அனுமார் பக்தர் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாருங்களா? பொண்ணுடா இல்ல பரசருக்கு மூலி ஆக்கப்படாத. காது போனா என்ன, நம்ம பொப கதை ஒண்ணு எடுத்து ஒட்டி வச்சு அவன்கிட்ட தள்ளி விட்டா போகுது. இதெல்லாம் அனுமார் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிட்டாருங்களா? சாதியை பத்தி அனுமார் என் கூட ஏன் பேச மாட்டாரா? பேசாட்டி போற நான் விடுவேனா? கால வரட்டும், அனுமார் என் கூட பேசத்தான் போறான். ஜலால் ஹனுமான் நானும் பார்க்கத்தான் போறேன். ஜலால் ஹனுமான். ஆமா, அந்த அனுமாரு இந்த அனுமார் கிட்ட பேசாம இருப்பாரா என்ன? சும்மா இருடி. இந்த காலத்துல கூட கடவுள் நேர்ல வந்து பேசுனதா எவ்வளவோ கதை இருக்கு. நல்லா சொல்லு நீ இந்த அபிஷ்டுக்கு. அண்ணி, இன்னைக்கு நம்ம அனுமார நீ பாக்கலையே. அடடா, நெஞ்சில் அந்த வெண்ணையும் பூசிக்கிட்டு, புஜங்கள் அந்த வடமாலை சாத்திக்கிட்டு, மூஞ்சி அப்படியே சூரிய பந்து மாதிரி ஜெகஜோடியா ஜக 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 பார்க்காத கண்ணு, பாவம் செஞ்ச கண்ணு. அண்ணி, அந்த காலத்துல நம்ம ஆஞ்சநேயரு வால்ல பந்தத்தையும் கட்டிக்கிட்டு லங்கே கொடுத்துறாராம, சும்மா ராம் ராம், சும்மா ராம் ராம், சும்மா ராம் 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 ராம். என்னடா என்னடா அது? சாப்பிட்டியா? சாப்பிட்டியாடா? போய் சாப்பிட்டு போ. என்ன என்னன்னு சொல்ற? குழந்தை சாதத்தை உருட்டி கையில போட சொல்லுது. போடு போட சாப்பிடு போ. போமா. செவ்வந்தி பூச்செண்டு போல கோடி குண்டு, தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குண்டு. செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குண்டு, தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குண்டு. அன்னையோடு இரையெடுக்கும் கோழி குண்டு, அன்னையோடு இரையெடுக்கும் கோழி குண்டு. நல்ல அன்பு மிக்க பிள்ளை அந்த கோழி குண்டு. செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குண்டு, தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குண்டு. தாயை விட்டு ஒரு பொழுது தனித்திருக்காது, அண்ணன் தங்கையரை மறந்து விட்டு இரையெடுக்காது. தாயை விட்டு ஒரு பொழுது தனித்திருக்காது, அண்ணன் தங்கையரை மறந்து விட்டு இரையெடுக்காது. வாயில்லாத கோழி குண்டு வார்த்தை சொல்லாது, வாயில்லாத கோழி குண்டு வார்த்தை சொல்லாது. தன்னை வளர்ப்பவரை எந்த நாளும் பிரிந்து விடாது. செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குண்டு, தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குண்டு. அன்பிருக்கும் வீட்டிலே ஆசை இருக்கும், நல்ல ஆசையுள்ள நெஞ்சிலே காதல் இருக்கும். அன்பிருக்கும் வீட்டிலே ஆசை இருக்கும், நல்ல ஆசையுள்ள நெஞ்சிலே காதல் இருக்கும். பாசமுள்ள குடும்பத்திலே தெய்வம் இருக்கும், பாசமுள்ள குடும்பத்திலே தெய்வம் இருக்கும். ஒரு பகை வராமல் அனைவரையும் காத்து இருக்கும். செவ்வ
செவ்வந்தி பூச்செண்டு போல கோடி குண்டு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குண்டு செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குண்டு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குண்டு. ஆபத் பாந்தவா, அநாத ரட்சகா, பெருமாளே, அப்பா, உன் கடைக்கண் பார்வைப்பட்டா குப்பமேடும் கோபுரம் ஆயிடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏழையோட ஒரு சின்ன ஆசை, 10 லட்சம் ரூபாய் கரன்சி நோட்டை ஒரு தடவையாவது இந்த கையால நான் எண்ணி போடணும். அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் பெருமாளே, பெருமாளே. முத்தையா, இங்க பாரு, நம்ம பையன் வந்துட்டான். போய் சட்டி எல்லாம் இறக்கி. சித்தப்பா சித்தப்பா சோழசாமி கூப்பிடாதீங்க, இப்ப என் பேர் அறிவுடை நம்பி. அறிவுடை நம்பி? ஆமா, ஆளுதான் மாறி இருக்கேன்னா என்ன பேரை மாத்திட்டேன். பேர் ஒண்ணு என்ன பண்ணுச்சு? அது என்ன பண்ணுச்சு? இந்த காலத்துல யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்ல, சொந்த அறிவுல நின்னாதான் பிரயோஜனம் உண்டு அறிவுடை நம்பின்னு பேரை மாத்திட்டேன். காரணம் பேரா? என்னடா திருதன்னு முடிக்கிறா? என்ன சித்தப்பா, நான் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே. நீ ஊரை விட்டு போனதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். வந்துட்டேன், கொஞ்ச நாள் சுத்தமா மாத்திடுறேன். ஏன் சித்தப்பா, ஊருக்கே பெரிய மனுஷனா இருக்கிற நீ இந்த பஸ் இந்த ரோடு இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லையா? வர்றது ஒரே ஒரு பஸ், அதுக்கான 1 மணி நேரம் நின்றுட்டு இருக்கேன். விவரம் புரியாத பைய, இந்த ஒரு பஸ் ஊருக்குள்ள வரவிடாம பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி? ஏன்னா 4 பய வெளியில போய் அதை இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து 4 கேள்வியை கேட்கறான்டா. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? முட்டையாவா மொழி மொழி, என்னடா நம்ம சித்தப்பேன் இந்த வியாபாரத்தை இப்படி எல்லாம் விருத்தி பண்ணிருக்கானேன்னு பாக்குறியா? வெங்கடாஜலபதி வட்டி கடை என்னதுதான், இன்னைக்கு பணத்துக்கு அதிபதி வெங்கடாஜலபதி. அதனாலதான் அவர் பேர்லயே கொடுக்கல் வாங்கல வச்சுவிட்டேன். மீனாட்சி அம்மன் மளிகை கடை என்னதுதான், என்ன பெத்த தாய். அது காமாட்சி அம்மன் அது சொல்ல அடைச்சிருவேன். உலகத்துக்கே படி அளக்குற தாய், அதனாலதான்டா அவ பேர்ல மளிகை கடை வச்சேன். ஸ்ரீ ரெங்கநாதர் ஜவுளி ஸ்டோர் என்னதுதான், பட்டு பீதாம்பரதாரி பள்ளி கொண்ட பெருமாள், அதனாலதான் அவர் பேர்ல வச்சேன். மாரியம்மன் விறகு கடை கட்டதொட்டி என்னதுதான். கமலா டீலர் கடை என்னதுதான். முனுசாமி சலவை கடை என்னதுதான்டா. எல்லாமே உண்டுதானா? என்ன பெத்த அப்பன் பெருமாள் கொடுத்த சொத்து என்ன பண்ண சொல்ற? அனுபவிக்கிறேன். என்ன கீழே போடணுமா? கைவசமா இருக்கட்டும். இருக்கு இருக்கு சித்தப்பா, ஒரு ரூட் எனக்கு நல்லா புரியுது. எல்லாருடைய வாழ்க்கையும் பொருளாதாரம் இப்ப உன் கையில் இருக்குது இல்லையா? இந்த ஊர்ல வேற யாருமே கடை வச்சு பழைக்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்கேன். நானா பண்ணிருக்கேன்? எங்க அப்பன் பெருமாள் பண்ணி வச்சிருக்காண்டா. நீ குறுக்கு மணிக்கே அவரை எடுக்கிறேன். இப்ப என்னடா குடிமொழி போச்சு? இப்ப முழுதுல என்ன கொஞ்சம் டயம் ஆகும். அரைஞ்சு பல்ல ஊத்துரும். இந்த ஊர்ல இருக்க அத்தனை பயல்களுக்கும் கை செலவுக்கு பணம், கட்டிக்க துணி, சோத்துக்கு அரிசி பருப்பு இத்தனையும் கொடுக்கறேன். என்ன தவிர வேற எவன்டா கொடுப்பான்? வேற எவன் கொடுப்பான்? கொடுத்தாலும் கை நல்லா வீங்கி செத்து போயிருவான். என்ன உரகண்டா இது? ஒருவன் வீட்டு கொடுத்து மற்றவர்கள் மாத்திரம் பட்டியல கிடப்பதா? மனுஷனுக்கு 6 அடி என்பார்கள். சித்தப்பா, உனக்கு 3 அடிதான், கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு தான். அடே எங்க அண்ணன் மகனே, 3 அடி என்னடா, 3/4 அடி கொடு, அதுக்குள்ளே ஒரு கடையை வச்சுக்கிட்டு தான் சாவேன். வாடா வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். மீனாட்சி, இந்த தலையில தூக்கி வை, செட்டியார் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க தான் நாட்டாமைக்காரையா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, நீங்க போங்க, நான் காளிமுத்து கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிதான், அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறியா? அவன் தான் பொறுப்பு இல்லாத பயலாச்சே. இத கொண்டு போய் தெருவுல போட்டு உழைச்சிட்டு வந்துட போறான். நான் என்ன பச்சை பிள்ளையா கீழே போட்டு உடைக்கிறதுக்கு? ஒரு வேலையும் கொடுக்கறது இல்ல, தண்டச்சோறு வெட்டியா இருக்கிறான்னு புரணி பேசுறது பொம்பளைங்க. அதான் தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போறேன். ஓகே, அப்படில நல்லா தூக்குறேன். சிரிச்சது. செட்டியார் பூஜையில வைக்க வேண்டிய சிலை ஜாக்கிரதை. இது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் லட்சுமி தாண்டவமாடி லட்ச லட்சமா பணம் வந்து சேரணுமா? இப்ப செட்டியார் பட்டியார்ல கிடக்குறாரு. ஆரம்பிச்சுட்டான் பாத்தியா? டேய், செட்டியார்கிட்ட மரியாதையா நடந்துக்க. நீயா பணம் கேட்காத, அவரா கொடுத்தா வாங்கிக்கலாம். அவரா கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். பாரு பாரு, காளி, செட்டியார் பணம் கொடுத்தா ஒரு வீட்டு சக்கரை வாங்கிக்கலாம். சர்க்கரைக்கு வர சொல்லணும். அது வந்து அவ்வளவு சாதாரண சாகணும், உனக்கு வாங்கி கொடுக்குறேன். நான் செய்வேன். ஐயோ, இந்த வீட்டுல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். பாக்கியலட்சுமி, அந்த லட்சுமி, சித்தப்பா, என்னது எல்லாரும் நாளையும் உணர? லட்சுமி காலடி எடுத்து வச்ச உடனே பத்திரத்துல கையெழுத்தாயிட்டு. லட்சுமி எங்கயா காலடி எடுத்து வச்சா 4 வச்சிருக்கிறேன். என் சித்தப்பா இருக்கிற ஊர்ல இப்படி ஒரு புத்திசாலியா? ஐயா அறிஞனே, ஜீவகரை பொங்கி ததுவும் இந்த அற்புதமான சிலையை செய்த கலைஞன் யாரோ?
அந்த ஆளோட திரு நாமம் யாதோ திருநாமாவது சகசர நாமம் என்ன களிமண்ணு பொம்மை யாரு லட்சுமி அவ அண்ணன் செஞ்சிருக்கான் இந்த போய் தூக்கிட்டு வந்திருக்கான் இவனை போய் கலைஞ அறிஞன்றீங்க களிமண்ணு பொம்மை யாரு லட்சுமி ஆமா அதை வச்சு பூ போட்டு பூஜை பண்ணி விழுந்து விழுந்து கும்பிட மாத்திரம் தெரியுது ஆனா அதை பண்ண கலைஞனை போட்டக்கூடாதா சித்தப்பா கலைஞன் பாரிஸ் நகரத்துல இருந்தாலும் சரி நம்ம இருக்கிற இந்த பட்டிக்காட்டுல இருந்தாலும் சரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்துத்தான் தீரணும் பலே அப்படி சொல்றான் வாங்க வாங்க நீதான் உங்க அண்ணன் போனா ஆமா ஏண்டா பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கியா இனிமே வரல ரொம்ப சந்தோஷம் இந்த ஊர்ல நம்மள மாதிரி எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்த்தேன் நீ வந்து சேர்ந்துட்ட இன்னையில இருந்து நீ நம்ம கூட்டாளி ஜெய் ஹனுமான் பத்தியாடா பாராட்ட நினைக்கும் போதே உன்னை தூக்குறான் முழுசா பாராட்டிட்டா ஊரே கொளுத்துவான் அந்த பையன் ஊரை கொளுத்த மாட்டான் முதல்ல உன்னை கொளுத்துவான் ஏன் சித்தப்பா இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் பொம்மைய ₹1 ₹2 சொல்லி சலிசா வாங்கி வெளியூர் கலக்கும் போது மாணிக்கமன் கோ அப்படின்னு லேவலை குத்தி 20-30 கொள்ளலாம் அடிக்கிறியா அப்படியே சமாச்சாரம் அதே வேலை வியாபார தர்மம்டா தர்மமாக நீ சும்மா இரு தம்பி காலம் மாறிக்கிட்டு வருது இந்த மாதிரி கொள்ள லாபம் அடிக்கிற ஆளுங்களுடைய பணம் எல்லாம் ஒரு நாளைக்கு மாணிக்கம் செட்டியார் அயோத்த பைசகலாம் ஏடா கோடு போற என்னக்கே போய்ந்தாவா இன்னையில இருந்து உங்க வேலைக்கு போய்ந்தான் டேய் பொம்மை கொடுக்க வந்தியா கலாட்டா பண்ண வந்தியா ஒண்ணு பாவம் கைய பிடிக்க விடுங்க ஐயா நான் பிடிக்கிறேன் அவன் தான் என் கைய பிடிச்சிருக்கான் கைய நீட்டாதையா ஒழுங்கா காசு கூட இருக்கு காசா காசு ஏது ஏ முத்தையா ஒருபடி கேப்பை கொடு கேப்பையா ஆமா கேப்பை வேண்டாம் கோப்பை வேண்டாம் இந்த காசுக்கு 2 வீச 3 வீச சக்கரை கொடு 3 வீச சக்கரையா போட பாத்தியா என்ன நான் எழுதியிருக்கேன் இது இப்போ எழுதிருக்குது நான் சின்ன பிள்ளையில இருந்து இதை பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இதை கரண்ட் வாங்க போல இருக்கு அப்படின்னா சக்கரை வச்சுக்கிட்டு கள்ள விலைக்கு விற்கிறேன்னு சொல்றியா நீ நான் என்னையா சொல்றது ஓட்டி அறையா காலை விட்டு அசஞ்சிதான் என்னையா அது எனக்கு தெரியும் சக்கரை தான் என்ன இது சக்கரையை மறைச்சு வச்சுக்கிட்டு கள்ள விளக்க வைக்கிற இப்ப போலீஸ் கிட்ட போய் சொல்லி உன்னை நான் ஜெயிலுக்குள்ள தள்ள என் பேர் காலி பிடிக்க என்ன காப்பாத்துப்பா என்ன காப்பாத்து கூட்டு போ காலிமுத்து வாங்கிக்கிற சக்கரை வாங்கிக்குவா அப்படி வா அப்படி வா பாத்தியா ஐயா உங்க சித்தப்பன் இவ்வளவு நாள் எங்களுக்கு எல்லாம் நாமம் போட்டது போதாதுன்னு இப்ப போர்டுக்கே போட்டான் திருப்பு போட நீ ரொம்ப நல்ல